நமது நம்பிக்கைகள் அதிகமாகும் போது இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும். நமது நம்பிக்கையை அதிகப்படுத்த நான் ஒவ்வொரு வாரமும் 4 இலக்க அதிர்ஷ்ட எண்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாரம் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண்ணை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனேயே மனமாற அந்த எண்ணை சார்ந்து சொல்லக்கூடிய தெய்வத்தையும் 5 முறை கூப்பிட்டு என்னை வழிநடத்துங்க, இந்த நாள் நான் செய்யக்கூடிய வேலையிலெல்லாம் எனக்கு வெற்றி, அதிர்ஷ்டம், காரிய சித்தி கிடைக்கவென வேண்டிக்கங்க. அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போதும் இதையை செய்யுங்க. நைட்டு படுக்க போகும்போது அந்த எண்ணெய் இந்த இடத்துல உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இந்த இடத்துல சிவப்பு கலர் ஸ்கெட்சில் எழுதி அதன் மேலே மணி பர்ஃப்யூம் அல்லது புணுகு தடவிட்டு படுங்க. இதையை வாரம் முழுவதும் செய்வதன் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். இந்த வாரம் 4 இலக்க அதிர்ஷ்ட எண்களும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வத்தையும் பதிவு செய்கிறேன். உங்கள் ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க. போன வாரம் ஒருத்தங்களுக்கு 13,500 ரிங்கெட்ஸ் மலேசியா ரூபாய் நான் கொடுத்த லக்கி நம்பரில் விழுந்திருக்கு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் விழுகட்டும். வாழ்த்துக்கள். மேசராசி 68 34 68 34 மகா கணபதி வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் 42 61 42 61 அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடில் செய்யுங்கள். மிதுனம் 41 33 41 33 தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபாடில் செய்யுங்கள். கடகம் 52 44 பழனி முருகனை வழிபாடுகளை செய்யுங்கள். சிம்மம் 14 25 14 25 கால பைரவரை வழிபாடுகளை செய்யுங்கள். கன்னி 45 16 செந்தூர் முருகனை வழிபாடுகளை செய்யுங்கள். துலாம் 52 46 52 46 நாக தேவதை வழிபாடுகளை செய்யுங்கள். விருட்சகம் 24 56 24 56 ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். தனுசு 74 13 74 13 பத்ரகாளி அம்மனை வழிபாடுகளை செய்யுங்கள். மகரம் 25 34 25 34 நரசிம்மர் வழிபாடுகளை செய்யுங்கள். கும்பம் 71 65 71 65 லட்சுமி நாராயணர் வழிபாடுகளை செய்யுங்கள். மீனம் 64 25 64 25 மகாலட்சுமி வழிபாடுகளை செய்யுங்கள். இந்த வழிபாடுகளோடு சேர்ந்து உண்மையான உழைப்பையும் வெளிப்படுத்துங்கள், அதிர்ஷ்டத்தையும் அடையுங்க. ஆனால் வர சம்பாதிக்கிற பணம் அந்த அத்தனை அதிர்ஷ்டத்துக்கு கொடுக்காம அதில் ஒரு பங்கு சேமிப்பு பண்ணுங்க, ஒரு பங்கு முதலீடு பண்ணுங்க, அதே மாதிரி ஒரு பங்கு அதிர்ஷ்டத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லது நடக்கட்டும். உங்களுக்கு நல்லது நடக்க ஒவ்வொரு வாரமும் இதையை உங்களுக்கு பதிவு செய்கிறோம். பயன்படுத்திக்கங்க. இது இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை நேர்மறையாக முன்னேற்றணும். அதற்கு சரியான ஆன்மீக வழிகாட்டி, ஆன்மீக பயிற்சி வகுப்பு வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களை வழி நடத்துகிறேன். வரும் ஜூன் 20ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் நான் நடத்தும் கல்பத்தரு யோகக்கலை பயிற்சி வகுப்பு ஈரோடு மற்றும் சேலத்தில் நடக்குது. ஈரோடு மற்றும் சேலம் நண்பர்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க. சனிக்கிழமை தான் நடக்குது. 3 மணி நேரம் தான் பயிற்சி வகுப்பு. இதில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக குரு பக்தியின் மூலமாக கோடி நன்மையை பெறக்கூடிய ரகசியங்களை நானே நேரடியாக உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஜூன் 21ஆம் தேதி பிஸ்னஸ் மந்த்ரான்னு ஒரு வியாபாரி காலை முதல் இரவு வரைக்கும் என்ன செஞ்சால் பெரும் வெற்றியை அவங்க வியாபாரத்தில் அடைவாங்க அப்படிங்கிறத நான் நேரடியாக என்னோட 20 ஆண்டு அனுபவத்தை பயிற்சி வகுப்பாக சொல்லித்தர இருக்கின்றேன். பிஸ்னஸில் ஜெயிக்கணும், வியாபார கடனை சரி செய்யணும், வியாபாரத்தில் நிறைய வாடிக்கையாளர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரோக்ராமில் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. வரும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் சிறப்பு தெய்வீக ஐஸ்வர்ய யாத்திரையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 25 நபர்களுக்கு மட்டும் இந்த யாத்திரையில் கூட்டிகிட்டு போகிறோம். ஸ்ரீரங்கத்தில் தொடங்கி ஸ்ரீரங்கத்தில் முடியக்கூடிய 7 சூட்சம செல்வாகர்ஷண திருத்தலத்திற்கு செல்வோம், பரிகாரங்களை செய்வோம். அதோடு சேர்ந்து சத்யநாராயண பூஜை நடைபெற இருக்கின்றது. உங்கள் பேரையும் பதிவு செய்து பலன் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.